ஸ்கெட்ச் பிளான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? QGIS ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஓப்பன் வெர்ஷன் தான், லைசன்ஸ்லாம் தேவையில்லை. இது டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ குயிக் மேப் சர்வீஸில் போயிட்டு OSM இருக்கும், OSMல மேப்பை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது சில இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வராது. அதனால் உள்ளே போயிட்டு இந்த ஆல் ப்ளகின்ஸில் போயிட்டு குயிக் மேப் சர்வீஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இது ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதனால் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? அதில் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இதான் குயிக் மேப் சர்வீஸு இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அது OSM எல்லாம் வரும், இல்லைன்னா வராது. ஓகேவா? அதுக்கு தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு குயிக் மேப் சர்வீஸ் போகிறோம். OSMல மேப்புக்கு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக வேர்ல்டு மேப் ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா? எல்லாம் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் நம்ம பிளாட் பண்ண ஏரியாவை கூகுள் எர்த்லேருந்து எடுக்கணும். கூகுள் எர்த்தில் மார்க்அப் பண்ணி எந்த ஏரியாவை பிளாட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பிளாட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் KML ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணுறேன், ஆட் கொடுக்குறேன், ஆட் ஆகிடுச்சு. திரும்ப ஆட் கொடுக்கணும், ஆடில் எடுத்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? இது க்ளோஸ் பண்ணால் அது ரைட் கிளிக் பண்ணி ஜூம் டு பிளாட்ஸ், ஜூம் டு லொக்கேஷன் போனால் வந்துடும். ஜூம் ஆகி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நான் வந்து சிதம்பரத்தில் கொடுத்துருக்கேன். சிதம்பரத்தில் இந்த வாய்க்கால் பக்கத்தில் வருது, ஒரு வாட்டர் லைன் பக்கத்தில் வர மாதிரி பிளாட் பண்ணி மெயின் ரோடு வருது. அதனால் அதை பிளாட் பண்ணி இதேமாரி பிளாட் பண்ணி காமிக்கணும். அதுவே எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி நான் கூகுள் எர்த்தில் போய் பிளாட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிளாட் பண்ணி இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தது ஃபைலை அப்லோட் பண்ணி லேயராக க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ண அப்புறம் தான் இந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு, இந்த பிளாட் ஏரியா. ஓகேவா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம பிளான் அப்ரூவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லொக்கேஷனில் நம்ம பிளாட் வந்து லொக்கேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கீ பிளானாக போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த QGIS. இது பாருங்க, இது வந்து பிளான் லொக்கேஷன். அதில் வந்து நம்ம பில்டிங் ஸ்கெட்சப்பில் பண்ண ட்ராயிங்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறோம். ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, சைடு வியூ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து கீ பிளானில் அந்த இதை பேஸ்ட் பண்ணி அலைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரயில்வே ஹைவேஸ் தான் காட்டும். ஹைவேஸ் எல்லாம் தெரியும். அப்போ தான் நம்ம லேண்ட் வந்து லொக்கேட் பண்ணி ஈஸியாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கூகுள் எடுத்துக்கு போயிட்டு எப்படி பிளாட் பண்ணுன்றது சொன்னல, பிளாட் பண்ணி ஃபைல் மேக் பண்ணுவோம், KML ஃபைல். அது எப்படி மார்க் பண்ணி இது வந்து வச்சுருக்கோம். அந்த லொக்கேஷனை எல்லோ கலரில் லைன் இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் வந்து இதுதான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மார்க் பண்ண ஏரியாவை பிளாட் பண்ணி எடுக்க போகிறோம், ஃபைலை டவுன்லோட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம QGISல ஓப்பன் பண்ணி பார்க்குறது. ஓகேவா? அதான் இப்போ எடுத்தேன். இப்போ இன்னொரு இடத்த மார்க் பண்ணி காமிக்கிறோம். உங்களுக்காக நான் டெல் பண்ணிவிட்டு புது இடத்த மார்க் பண்ணி காமிக்க போகிறேன். புதுசாக இடத்த மார்க் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ இந்த இடம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், சிதம்பரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு இடத்த மார்க் பண்ணி காமிக்கும். இந்த இடத்துல பிளாட் பண்ணுறது. ஓகேவா? பில்டிங் வந்து இங்கே போடலாம். பெருசாக தான் இருக்கும், சும்மா ஒரு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் அஸ் KML ஃபைல் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை அங்கே ஓப்பன் பண்ணணும். இது ஒரு வாட்டியும் இதில் சேவ் பண்ணணும். ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஓப்பன் ஆகும், எரர் வரும். ஓகேவா? டவுன்லோட் பண்ணியாச்சு. திரும்ப இப்போ டவுன்லோட்ஸில் போகிறோம். டவுன்லோட்ஸ் போயிட்டு அந்த
ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப லிஸ்ட்டில் யூசஸ் எடுத்து உங்களுக்கு பிளாட் பண்ணிக்கலாம். இந்த இப்போ புதுசாக எடுத்த ஃபைலை எப்படி வந்து பிளாட் பண்ணுறது அப்படின்றத பிளாட் பண்ணுவாங்க. யூசஸ் வரப்போம். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம். சரி, இது டெலிட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிட்டேன். ஏற்கனவே கொடுத்த கேமிள் ஃபைல் டெலிட் பண்ணிட்டு இப்போ புதுசாக கொடுத்த கேமிள் ஃபைலை இன்சர்ட் பண்ணுறேன். ஆட் வெக்டார் லேயரு அதில் போய்ட்டு ஃபைலில் கொடுத்து டேரக்டரியில் போய் எங்கே இருக்குன்னு கிளிக் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ணது பிளாட்னு சேவ் பண்ணியிருப்பேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஆட் லேயர் திரும்ப கொடுத்தோன்னா இங்கே லேயர் க்ரியேட் ஆகிடும் வெப்சைட்டில் பாக்ஸ். ஓகேவா? அதை கிளிக் பண்ணோடனே ஜூம் டு லேயர்னு கொடுத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஜூம் டு லேயர்னு கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு போய்டும். வந்துச்சு பாருங்கள். அதே இடத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம கொடுத்த லொக்கேஷன் வந்துச்சு. ஓகேவா? இதான் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் அந்த லொக்கேஷன் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதேமாரி தான் பிளாட் பண்ணி நம்ம எந்த இடம்னு கீப் பிளானில் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் அந்த QGIS-ஐ நம்ம யூஸ் பண்ணுறோம். இதேமாரி ஒவ்வொரு நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் பிளாட் போடுற வீடுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளானை லொக்கேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த QGIS-ஐ யூஸ் பண்ணி பிளாட்டை லொக்கேட் பண்ணி இதேமாரி காமிச்சு கீப் பிளானை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை இதிலே பிளாட் பண்ணலாம். இதிலே பிரிண்ட் எடுத்து லேஅவுட் எடுத்து அதுலேயே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இன்சர்ட் பண்ணி அதேமாரி பண்ணலாம். அதை பற்றி அடுத்த வீடியோவில் போகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.